வங்கியில வாங்கின அரசாங்கத்துல வாங்கணும். எங்க பணத்தை நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்க, டெய்லி நாங்களும் உங்களுக்கு சோறு போடுறோம், சும்மா அதனால கேட்டுக்குவாங்க. விவசாயி சும்மா சோறு போடுறான்னு, சும்மா பாதி போடுறான், பாதிதான் காசு. அவ சும்மா சும்மா தர்றான். அவனுக்கு எவ்வளவு வித்தால் கட்டுப்படி ஆகுமோ அதில் பாதி விலைக்கு கம்பல்சரியா நீ புடுங்குற. சரி, இந்த புடுங்குற விவசாயத்தை ஆச்சு பார்த்தா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ். எவ்வளவு அயோக்கிய அரசாங்கம் நடத்துறான்னு பாருங்க. என்ன கேஸ்? தானிய கிடங்குகள்ல பல வருடங்களுக்கு தேவையானது குவிந்து கிடக்கிறது. அரசாங்கத்துல நெல்லை வாங்குறாங்க, விவசாயத்தை கோதுமையை வாங்குறாங்கல்ல, இந்த வாங்கின கோதுமை நெல்லையும் ஏழை மக்களுக்கு அள்ளியில் கொடுத்துட்டாங்கன்னா கிடையாது. பல வருடங்களுக்குரிய அளவுக்கு சேமித்து கொடுத்து போய் கருத்து போய் நாற்றம் எடுத்து போய் அந்த நெல்கள் எல்லாம் குவிந்து கிடக்கிறது. அதைத்தான் ரேஷன் கடையில் கொண்டாந்து தர்றான். நாத்து அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? இந்த விவசாயி இப்படி அவனுக்கு தந்தான். அந்த விவசாயி உனக்கு தரும்போது அப்படி தகதகன்னு மின்னுச்சு. அந்த நெல்லை கொண்டு போய் 7 வருஷம் வச்சிருந்துட்டு இனிமே மனிதன் சாப்பிட முடியாது, எலி கூட சாப்பிடாது என்கிற நிலைமைக்கு வந்த உடனே அதை கொண்டாந்து ரேஷன் அரிசியில் என்ன செய்யறான், கொண்டாந்து கொடுக்குறான். அதுலயும் போக மிஞ்சி கிடந்து நாசமாகி கொண்டிருக்கிறது. வெயிற மழையெல்லாம் அதுல, வெயிலாம் அதுல, அனைத்தையும் பாதுகாக்கிற வசதி உங்கள்கிட்ட வக்கும் இல்லை. அதை வாங்கின உணவை பாதுகாத்து வைத்து ஏழை வளையல் கொடுக்கறதுக்கு திராணி இல்லை. கொடுக்குறான், அவன்கிட்ட பறிக்கிறது நோக்கமா இருக்கே தவிர அந்த வருஷத்துக்கு அளவுக்கு நீ பறிக்கிறியா? 7 வருஷத்துக்கு என்ன ஸ்டாக் வைக்கிறீங்க? பெருமை வேற. 7 வருஷம் பஞ்சம் வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு அரசு தானிய கிடங்குகள்ல குவிந்திருக்குங்கிறான். இது வெக்கமா? இது பெருமையான? இது 7 வருஷத்துக்கு தானியத்தை குவித்து வைக்கிறேங்கிறிய 7 வருஷத்துடைய விவசாய உழைப்பின் சுரண்டல் அது. அப்ப இந்த மாதிரி சுரண்டி கொண்டு அதை பாதுகாக்காம கோர்ட்டுக்கு உத்தரவு போடுறான். கூடிய சீக்கிரத்தில் அனைத்தையும் ஏழைக்கு விநியோகம் பண்ணி முடி. அதுக்கு வாங்காம இருக்கலாம். அவன்கிட்ட லெவிங்கிற முறையில் அடிமாட்டு விலைக்கு நீ வாங்குறிய, அந்த விலைக்கு நீ வாங்காம இருக்கலாமே. அப்ப இந்த அளவுக்கு விவசாயிகள் கஷ்டப்படும் பொழுது அவனுடைய கோரிக்கைக்கு ஏன் செவிசாய்க்க கூடாது? கடனா தள்ளுபடி பண்ண மல்லையாக்கு பண்றீங்களா? 60,000 கோடி ஏவம் மட்டும் போயிட்டான், அவருக்கு தள்ளுபடி கடன் 60,000 கடன். யாரு கடன் தள்ளுறது? எங்க ரூபாய்? நம்முடைய வரிப்பணத்தில் இருந்தால் பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு கடன் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு அந்த கடனை கொடுக்க சக்தி உள்ள அவன் ஓடி போயிட்டான். ஓடாதவன் இருக்கான அம்பானி அதானி எல்லாம் கடன் வாங்கலையா? கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அரசாங்கத்துக்கு கடனை வாங்கி போடுறாங்க, திருப்பி செலுத்த மாட்டேங்கிறான். ஒரு சொத்தை வித்தா திருப்பி கொடுத்துடலாம், இருந்தாலும் இவன் கேட்க போறான். அப்படி நம்முடைய பணத்தை எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கு கடனா கொடுத்து விட்டு அவன்கிட்ட வாங்க முடியாம கடைசியில வாரா கடன், தள்ளுபடின்னு சொன்னா கேவலமா போயிடும். வாரா கடன் எழுதிக்குவாங்க. வராத கடன். அது என்ன அர்த்தம்? அதுக்கு வராத கடன் எழுதான், வராதுன்னு அர்த்தம். வாரா கடன் இப்ப எழுதி விட்டானோ அது மட்டும் கேட்க போறது கிடையாது. கணக்கு டேலி ஆகுறதுக்காக வேண்டி அது கடன்கிற பேர்ல இருந்துகிட்டு இருக்கு. கணக்கு டோட்டல் வித்தியாசம் வந்துட்டு இருக்கு. அதுக்காக வேண்டி வாரா கடன் போட்டு கழிச்சு விட்டுருவாங்க. அப்ப இந்த வாரா கடன் போட்டு இத்தனை 1000 கோடி தள்ளுபடி பண்றீங்க. இந்த விவசாயி 10,000 ரூபாய் வாங்கி எதுக்காக வாங்குறான்? உரம் வாங்குறதுக்கு வாங்கியிருப்பான், பூச்சி மருந்துக்கு வாங்கியிருப்பான், ஒரு போர் போடுறதுக்கு வாங்கியிருப்பான், ஒரு கிணறு வெட்டுறதுக்கு வாங்கியிருப்பான், அதுல மாட்டை இறக்கிறதுக்காக ஒரு உழவுக்கு 2 மாட்டை வாங்கியிருப்பான். இதுக்காக ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கினான்னு வைங்க. அந்த வருஷம் உற்பத்தி ஆகலன்னு வைங்க, என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வங்கியில இருந்து ரவுடி அனுப்புவாங்க. பேங்க்ல இருந்து ரவுடிகள் போய் விவசாய கடனை கட்டுறியா, வீட்டு கதவை பிடிக்கிட்டு போட்டான், மாட்டை ஓட்டிட்டு போட்டான், உன் போற தண்ணி மண்ணை விட்டு மூடிட்டு போட்டான், கிணத்தை வந்து தூத்துட்டு போட்டான்னு கேட்பாங்க. என்ன செய்வாங்க? வாங்கின 10,000 ரூபாய் அற்ப காசு கொடுக்க முடியலன்னு தெரியுது. அவன் சம்பாதி குடிக்க வருமானம் இல்ல, நீ தண்ணி கொடுக்கல, விவசாயம் இல்ல, உற்பத்தியும் ஆகல, இந்த நெல்லை வச்சு அவனுக்கு தர முடியும், நெல் இல்ல, இன்னும் 2 வருஷம் இப்படி வாழ்றவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு கடனை பத்தி நீ பேசுற, அவனுக்கு நம்ம வாழ முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவன் போய்கிட்டு அவன்கிட்ட போய் வண்டி மாட்டி எடுத்துட்டு வர்ற, நிறைய பிடிங்கிட்டு வர்ற. ஏண்டா இதெல்லாம் வந்து நீங்க விவசாயிகளை நடத்துற விதமா? நாட்டுக்கு சோறு போடுறவனுக்கு இவ்வளவு பெரிய கொடுமைகள் இழைத்துக் கொண்டிருக்கிறீங்க. இன்னமும் அப்பாவியா இருக்கிறாங்க. அவன் மட்டும் ஒழுங்கா புரிஞ்சான்னு வைங்க, அப்ப வந்து நீங்க அரசாங்கத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. தெரியல, ஸ்ட்ரைக் பண்ணா நீ நாளைக்கு டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ண போறான், உயிர் காக்கிற மருத்துவர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க. விவசாயி பண்ணா 1 வருஷம் ஸ்ட்ரைக், சாவு. என்ன 1 வருஷம் ஸ்ட்ரைக்கு? ஸ்ட்ரைக் தான் செத்துட்டு பண்ணா இல்ல, வேற வேலை பார்க்கலாம், இதோட நல்ல சம்பளத்துக்கு போயிடுவான். இந்த விவசாயத்தை விட்டுப்புட்டு எதுக்குடா 70 60 ரூபாய்க்கு சம்பாதிக்கணும்? போயிட்டு எங்க சம்பளத்துக்கு இருக்கணும் இருந்துன்னு வை, இதை விட நல்லா தான் சம்பாதிப்பான். ஸ்ட்ரைக்குனாலும் செத்து போயிட போறது இல்ல, நம்ம செத்து போயிடுவோம்.
நாடு செத்து போயிடும். அப்ப வளர்ச்சியை நோக்கி போற ஒரு நாட்டை அழிக்கிற ஒரு விஷயமா இருக்கும் பொழுது அந்த விவசாயிகள் வாங்கின கடன் அரசாங்கத்தினுடைய அன்பளிப்பா இருந்துட்டு போகுது. போ, உனக்கு செய்த அநீதிக்கு பரிகாரமா இருக்கட்டும், கொண்ட அநியாய ரேட்டுக்கு நாங்க வாங்கியிருக்கோம், நல்லது செய்யல அப்படின்னு சொல்லிட்டு போகணுமா இல்லையா? அப்ப இந்த இவ்வளவுக்கு கதறாங்க. என்னென்ன செஞ்சு பார்க்கலாம். அந்த போராட்டத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு வெகுளியா இருக்கான்னு வழங்குது. அழுத்து போட்டு எவ்வளவு போவான நிர்மாணமா டெல்லியில நாட்டின் தலை உலகமே காரிப்புக்கு நாட்டின் தலைநகரத்துல பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் நிர்மாணம் வைக்கணும். எங்க மோடி வீட்டை போய் முற்றுகையிடணும்னு சொல்லிட்டு முழுசா அவுத்து போட்டு பண்ணிக்கிறான். அந்த வெக்கத்தையே விட்டுட்டு போற அளவுக்கு வந்தா என்ன பாதிச்சிருப்பான், எந்த அளவுக்கு அவன் கொடுமைக்கு உள்ளாகி இருப்பான், எவ்வளவு பெரிய வேதனை அனுபவித்தால் இப்படி மனசு வர ஒருத்தனுக்கு. அப்ப இந்த மாதிரி படும்போது என்னடா பிரச்சனை காரணத்துக்கு மாட்டேங்கிறானையா? அட பேச மாட்டேங்கிறான். நாட்டின் பிரதமர் நடிகைகிட்ட பேசுறான், கூத்தாடிகள்கிட்ட பேசுறான், கண்ட வண்டெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இருக்கிறது. கிரிக்கெட் வீரர்கள்ட்ட போய் பேசுறான், கட்சிக்கார எம்பிகிட்ட உட்கார்ந்து அரட்டடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இங்க டெல்லியில இருக்கிறான், கூப்பிடுறது ஊத்திக்கிறான், கூப்பிட்டு பேசுங்கிறான், பேச மாட்டேங்கிறாயா? ஒரு நாட்டினுடைய பிரதமர் இதை விளங்கலண்டா. என்னடா அந்த மக்கள் இப்படி கத்த என்ன நேற்று இவங்களுடைய பிரச்சனை என்ன கேட்டா அதுக்கு ஒரு ஆன்டி இந்தியன் கேட்டான்னு வைங்கள, நீ இந்தியாவுக்கு எதிரானவன், இவன் இந்தியாவுக்கு எதிரானவனா? நாட்டு டெல்லியில கிடந்து கத்துறவன் இந்தியாவுக்கு எதிரானவனா? அவன் தான்டா இந்தியா. இந்தியான்னு அவன் தான், அவன் இல்லாட்டி இந்தியா இல்ல. அப்ப எவன் இந்தியாவா இருக்கிறானோ அவனை நீ ஆன்டி இந்தியன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப குறைஞ்சபட்சம் விவசாயிகளுக்கு நபிகள் நாயகம் பார்த்த பார்வையை பாரு. அவனுடைய பொருள்கள் நியாயமா விலை கிடைக்கிறதுக்குரிய உத்தரவாதத்தை கொடு. அவனுடைய கஷ்டத்தை நீ பங்கெடு. அவன் எல்லாத்துக்கும் பங்கெடுக்கிறான், நீ பங்கெடு. நமக்கு அவன் பங்கெடுக்கணும், நம்ம பங்கெடுத்த என்ன? நமக்கு அவனுடைய உழைப்பை சும்மா தரான்லங்க. இப்ப அந்த ஊப்பியில் ஒரு கிறுக்கு போய் வந்திருக்கான் முதலமைச்சரா, யோகி அவன் பேரு. அவன் என்ன பண்றான்? மாட்டுக்கறி மூடு, மாட்டு விற்பனை செய்யாதே. அவன் நினைச்சிட்டு செய்யறான், நம்மளை அழிக்க நினைச்சு செய்யறான். தப்பு வழங்கிட்டு முஸ்லீம் நாட்டுமா நினைக்கிறாங்க. மாட்டுல கையை வச்சோம்னு சொன்னா என்ன மாடு என்ன எங்களுக்கு படைச்ச படைப்பாது? மாடு முஸ்லீமா? மாடு மாட்டுக்கு என்ன நினைக்கிறான்னு கேட்டா, மாட்டு கசாப்பு கடை வியாபாரம் சில முஸ்லீம் பண்ணுவான், அவ்வளவுதான். திங்கிறனால முஸ்லீமா? கசாப்பு கடை வியாபாரம் முஸ்லீம் பண்ணாலும் அதை வாங்கி திங்கிறவன் யாரு? தலித்து மக்கள் சாப்பிடுறாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் சாப்பிடுறாங்க. இந்த 3% 4% இருக்கிற அந்த சைவ கூட்டத்தை தவிர பாக்கி எல்லாருமே அதான் சீப்பா இருக்கிறது, அது கம்மியா இருக்குன்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிடுறாங்க. இது எல்லாருக்கும் மத்தியில் உணவு. ஆனா என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த பாய் தான் கசாப்பு கடை வச்சிருக்காங்க, இவங்களை அடிக்கிறாரு. அவரை சொன்னாரா இல்லையா? புனிதத்துக்கெல்லாம் கிடையாது. கோமாதா தெய்வங்களுக்கா செய்யறாங்க? அதெல்லாம் கிடையாது. கோமாதா தெய்வங்கிற இந்து மதத்தில் கிடையாது. இந்து மத புராணங்கள்ல இதிகாசத்திலேயோ மாட்டை தெய்வமாக்குற மாதிரியான ஒரு கான்செப்ட் இங்க உண்டாக்குனது பின்னாடி. இந்து மதத்தினுடைய இதிகாசங்கள்ல கிடையாது. மாட்டை அறுத்து தீர போட்டு இருக்கிற யாகம் தான் இருக்கே தவிர மாட்டை புனிதமாக கருதக்கூடியதெல்லாம் இவங்க பார்த்தாங்க. முஸ்லீம் மாட்டுக்கு வச்சிருக்கான், மாட்டு தெய்வம் உண்டாக்கலாம், எதிர்ப்பு உண்டாக்கலாம், வெறுப்பு உண்டாக்கலாம் என்பதற்காக வேண்டி இந்த வெறுப்பை உண்டாக்கி முஸ்லீமுக்கு எதிராக மாட்டுக்கறி மூடு, வியாபாரம் பண்ணாதான். இது யாருக்கு எதிரான? எங்களுக்கு எதிரானதா? அட இது யாருக்கு எதிரானது? அப்பட்டமா விவசாயியின் மீது அடி. இது யாருக்கு அடி? இந்த மாட்டை வச்சுக்கிறோம் யார்? மாடை நம்மளா வளர்க்கிறோம், நீங்களா மாட்டை வளர்த்து ஆளாக்கிட்டு இருக்கிறீங்க. அறுக்கிற கசாப்பு கடை வச்சிருப்பீங்க முஸ்லீம்கள். மாட்டுக்கு சொந்தக்காரன் யாரு? விவசாயி. அந்த விவசாயி என்ன செய்யுமா? ஒரு மாட்டை வளர்ப்பான், பால் கொடுக்கிற வரைக்கும் அந்த பாலை கறந்து சாப்பிடுவான். சரி, ஓகே. பால் கொடுக்க முடியலைங்கும் போது அது சாகுற வரைக்கும் 10 வருஷம் சும்மா தீனி போடுவானா? இருக்கனாம எங்கேருந்து போடுவான்? அந்த மாடு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பால் கறக்கும். குறிப்பிட்ட வயசு முடிஞ்ச பிறகு அது கண்ணும் போடாது, பாலும் கறக்காது. இந்த மாட்டை என்ன செய்யறது? என்ன செய்வான்? சும்மா சோறு போட முடியாது. அப்ப என்ன செய்யறது? அடிமாட்டு விலைக்கு விட்டு விடு. அடிமாட்டுன்றது அறுத்து சாப்பிடுறவங்க இருப்பாங்க, அவங்க வித்துட்டோம்னா அதை பராமரிக்கிற விஷயமும் போயிடுது. ஏதோ பாதி காசு கிடைச்சி போயிடுது. 10,000 ரூபாய் மாடு ஒரு 5,000 ரூபாய் கிடைச்சி போயிடும். நல்ல மாடு 10,000 ரூபான்னு சொன்னா இந்த அடிமாடு ஒரு மாமிசத்துக்காக போற மாடு தானே, ஒரு 5,000 ரூபாய் யாருக்கு கிடைக்கும்? 5,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய நாங்களா இருப்போம். முஸ்லீம் கசாப்புக்காரங்க கொடுப்பான். வாங்குறவன் யாரா இருப்பான்? விவசாயியா இருப்பான். அதுலயும் மணலி போட்டாங்க. இப்ப இன்னும் தற்கொலை ஜாஸ்தியா போகும். மாட்டு அறுக்கான்னு சொன்னோம்னா அது மாதிரி என்ன செய்வான்? இந்த காளை மாடுலாம் உற்பத்தி ஆகுது. இந்த காளை மாடு அன்னைக்கு எல்லாத்துக்கும் தேவைப்பட்டுச்சு. வயல்ல உழவு செய்வதற்கு மாட்டை வச்சுதான் உழவு செய்ய முடியும். இப்ப டிராக்டரை மாற்றி போட்டாங்க, அதுவும் கிடையாது. வண்டி மாடு மட்டும்தான் இருந்துச்சு ஒரு காலத்துல.
இப்ப வண்டி மாடுகள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பாக்குறோம். மீதி எல்லாம் வண்டியா போச்சு, வாகனங்களா போச்சு, எந்திர வாகனங்களா போயிடுச்சு. அதுக்கு இந்த காளை மாடு யூஸ் ஆகாது. காளை மாடு வச்சிருந்தான்னு சொன்னா வயல்ல போடவும் முடியாது, வண்டிக்கு போடுறதுக்கு அவ்வளவுக்கு தேவையும் இல்லை. வண்டி ஓட்டிக்கலாம், போய் எவனை சரக்கு ஏற்றிக்கலாம் போக மாட்டான். கிராமத்துல யூஸ் ஆகும். மீதி காளை மாடு என்ன செய்யறது? ஒரு மாடு 4 காலக்கண்ணு போட்டுச்சுன்னு சொன்னா ஒரு காலக்கண்ணு வந்தா வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதி 3 என்ன செய்யறது? அப்ப இந்த 3 என்ன செய்யறான்னு கேட்டா மாமிசமா வித்தா மட்டும்தான் அவனுக்கு கட்டுப்படி ஆகும். நீ விற்காத மாமிசம் இல்லைன்னு சொன்னா அந்த காளை மாட்டை வச்சுட்டு பசு மாட்டுக்கு சோறு போட்டாலும் பால் கிடைக்கும். காளை மாட்டுக்கு தீனி போட்டா என்ன கிடைக்கும்? அந்த காளை மாட்டுக்கு டெய்லி தீனியை போட்டான்னு சொன்னா உனக்கு வேணா சாணி கிடைக்கும். நீ பசு மாட்டு சாணி தான் திம்பியதை விட காளை மாட்டு சாணி திங்க மாட்டேன். அப்ப பசு மாட்டு மூத்திரம் தான் குடிக்க, காளை மாட்டு மூத்திரம் குடிக்க மாட்டேன். இப்ப அது என்ன செய்யறது? அந்த காளை மாட்டை 4 காளை மாடு கொடுத்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னா விவசாயத்துக்கு டிராக்டர் கொடுத்துட்டீங்க, வண்டி மாடெல்லாம் காலி பண்ணி போட்டீங்க. அதை வந்து கறிக்கு தான் மாமிசத்துக்கு தான் விற்க முடியுங்கிற ஒரு நிலையில அதையும் விற்காதுன்னு சொன்னா நாங்க வாங்காம இருந்துட்டு போறோம். ஒன்றும் கிடையாது, வேற வேலை பார்த்து பிடிச்சிக்கிடுவோம். இப்ப 4 மாடு வைக்கிறேன் என்ன செய்வாங்க? இப்ப